சென்னை அயனாவரத்தில் காவல்துறை வாகனம் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை வாகனத்தின் மீது கல்வீசி தாக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பனந்தோப்பு ரயில்வே காலனியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காவல்துறை வாகனம் மோதி உயிரிழந்தனர். இந்த விபத்திற்கு காரணமான காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலமனின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் உயிரிழந்த மாணவனின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் கைதான காவலர் ஏழுமலை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றார். என் குழந்தை இறந்துட்டான் ஆக்சிடென்ட்ல. அரசாங்கத்து ஆளு மூலியமா கவர்மெண்ட் மூலியமா என் புள்ள இறந்துட்டான். அம்மா வந்து என் குழந்தைக்கு உதவி பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. என் புள்ள இருந்தா எனக்கு என்ன உதவி பண்ணுவானா? எனக்கு அம்மா செய்யறாங்க, எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு நன்றி.